இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். ஃபாரடே லா பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இது. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the copper a solution of copper sulfate is electrolyzed. எலக்ட்ரோலைசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் பண்றாங்க. ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்றாங்கன்னா, கரண்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் பண்றாங்க. இல்ல காப்பர் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, காப்பர் 2+ வந்து இருக்கும். அப்ப கரண்ட்னா என்னது? they are passing the electron. அப்ப 2 எலக்ட்ரான் நமக்கு வந்து பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்ப அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? அது பார்த்தீங்கன்னா 2 ஃபாரடே 2 ஃபாரடேன்றது பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் எலக்ட்ரான். அப்போ வந்து சார்ஜ் ஆஃப் 2 moles ஆஃப் எலக்ட்ரான். அப்போ 2 moles ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 mole காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பேஸ்ட் ஆன் தட் ஈக்குவேஷன் இல்லையா? அப்போ நமக்கு வந்து 1 mole ஆஃப் காப்பரோட வெயிட் நமக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63.5 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? 2 ஃபாரடே கரண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து 63.5 கிராம் நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர் வந்து பாஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து எத்தனை ஃபாரடேக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், இல்லை எத்தனை கூலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து Q's ஈக்குவல் டு IT நமக்கு வந்து ஃபார்முலா வந்து இருக்குது. அப்போ அந்த கூலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ICI இன்ட்டு டி. டி வந்து நமக்கு டைம், டீன்றது டைம் வந்து நம்ம வந்து செகண்டில் வந்து கொடுக்கணும். அப்போ ஐன்றது என்னது? 1.5 ஆம்பியர் கரண்ட் இல்லையா? அப்போ டைம் என்னன்னா 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே செகண்டில் தான் இதை நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 900 கூலும் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 900 கூலும் வந்து நீங்கள் வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? 2 ஃபாரடேன்றது பார்த்தீங்கன்னா 2 × 96,500 கூலும். அப்போ 2 × 96,500 கூலும் கரண்ட் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 63.5 கிராம் காப்பர் நமக்கு வந்து டெபாசிட் பண்ண முடியும். அவங்க நம்ம எவ்வளோ பாஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட் வந்து 900 கூலும் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது? 63.5 × 900னா 571.5 divided by 2 × 965 அப்படின்னா 1930 வந்து வருது. அப்போ which is equal to 571.5 divided by 1930 வந்து வருது. அப்போ which is equal to 0.296 கிராம் வந்து காப்பர் வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு என்ன எவ்வளோ கிராம் வந்து காப்பர் டெபாசிட் ஆயிருக்குது டூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்னா. ஸோ இதான் மெத்தட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு.